Hi friends! இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தோங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் சின்ன பிள்ளைல செகண்டோ தேர்டோ படிக்கும்போது ஒரு வாட்டி ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இதுவரை பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு வாட்டி காலையிலேயே போய் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போட்டிங் எல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசை. அதுதான் மார்னிங்கே கிளம்பிட்டு இருக்கோம். நாகர்கோவில்ல இருந்து கன்னியாகுமரி போறதுக்கு அரை மணிக்கூர் மேல ஆகுங்க நம்ம நார்மலா போகும்போது. ஆனா நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் எழும்பதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பின பிறகு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க கிளம்புறது பாத்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் சில நேரம் சூரியன் உதிச்சிருவான். அதனாலதான் இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். மார்னிங் பாத்தீங்களா இந்த விடிவெளி பாக்குறதுக்கு ஸ்கையை பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா தெரிஞ்சது. அழகா இருந்தது அந்த வியூவை பாக்குறதுக்கு. இப்ப நாங்க கன்னியாகுமரி பக்கம் வந்துட்டோங்க. நல்லா ஃபாஸ்டா போனோம். நான் ஹஸ்பண்டை திட்டிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய நாளா கனவு கண்டுதான் என்னை காலையில கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு சூரிய உதயத்தை எனக்கு பார்க்க முடியாது இருந்தா அடுத்த நாள் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். கரெக்டா 20 நிமிஷத்துல கொண்டு விட்டுட்டாங்க கன்னியாகுமரியில. அவ்வளவு ஸ்பீடா நடந்து போயிட்டே இருந்தோம். எல்லாம் உதிச்சு எல்லாரும் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நாங்க நினைச்சு போயிட்டே இருந்தோம். இதுதான் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு பேக் சைடு இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அழகா வியூ தெரியும். அதனாலதான் இந்த ரூட் வழி போனோம். இந்த சன்ரைஸ் வியூவை நிறைய இடத்துல நின்று பாக்கலாங்க. இதுக்குன்னு ஒரு டவரும் இருக்குது. அந்த டவர்ல ஏறினா கொஞ்சம் நேரம் ஆகும். அதனாலதான் இந்த ரூட் வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா உதிக்கவே இல்லை. எல்லாரும் கையில போன் எடுத்து தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அப்படா இப்பதான் ஒரு நிம்மதி வந்தது. இங்க பார்த்தா இன்னும் சன் வெளியே வரவே இல்லை. ஆனா விடிவெளி பாத்தீங்கன்னா அழகா தெரிஞ்சது. அது பாக்குறதுக்கு அந்த ஸ்கை பார்க்கும்போது பீச்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய வடக்குல உள்ள மக்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அதை ஒரு தெய்வமா வணங்குவாங்க. இந்த சூரியன் உதிக்கிறத அந்த நேரம் எல்லாரும் பயபக்தியோடு இருந்தாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா வந்தோம். அதுக்கப்புறம் இனி வரவே இல்லை. நாங்களும் இப்ப வருவான் இப்ப உதிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். நிறைய நேரம் ஆக்கிதான் உதிச்சான். ஒரு 6:15 மணியெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பையே எட்டி பார்த்தேன். சன்னோட ரைசிங் பாத்தீங்கன்னா மெதுவா தெரிஞ்ச உடனே கோயில் மணி அடிச்சு சங்கு ஊதி மக்கள் எல்லாம் குலவை போட்டு சத்தம் போட்டாங்க. நாங்க தாங்க பார்த்துட்டு சும்மா இருந்தோம். ஆனா பக்கத்துல இருந்த வடக்கே உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாயில முணுமுணுமுணுத்து ஏதோ ஒரு பிரேயரை சொல்லிட்டே இருந்தாங்க நிறைய நேரமா. கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மேல எழும்பி வந்துட்டே இருந்தான். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25-26 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. சின்ன வயசுல ஒரு வாட்டி தான் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்கோம். கன்னியாகுமரிக்கு என் ஹஸ்பண்ட் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வருவோம். சில வாட்டி 2 வாட்டி வருவோம். ஆனாலுமே நான் இதுவரை சன்ரைஸை பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு நாங்க வந்தோம். அதனால பார்த்துட்டோம். சன் ரைசிங் எல்லாம் எல்லாரும் பார்த்த அப்புறமே யாருமே அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலைங்க. எல்லாருமே திரும்பவும் போட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறது மாதிரி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். சன்னோட ஃபுல் வியூ ஏதாவது தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா கொஞ்சம் நிறைய நேரம் தாண்டிட்டாங்க. அந்த ஃபுல் வியூ அழகா இந்த ஸ்பியர் ஷேப்ல சூப்பரா தெரிஞ்சது.
மார்னிங் அந்த சன்ரைஸும் அந்த கடலோட அலையும் அந்த இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதெல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்கணும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடி பாலம், அப்புறம் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தர் ராக்கு, அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. கன்னியாகுமரியே இவ்வளோ அழகான அன்னைக்கு தான் நான் வந்து உணர்ந்தேன். சூப்பரா இருந்தது. இதெல்லாம் இத்தனை வருஷம் நாங்க மிஸ் பண்ணிருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. சன்னோட ஃபுல் வியூவும் பார்த்தனால இனி சரி டீ எல்லாம் குடிச்சிட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போனோம். பக்கத்துல இருந்த ஒரு கடையில தான் டீ குடிச்சிட்டு அப்படியே அடுத்த போட்டிங்கு போயிட்டோம். இந்த பகவதி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30க்கே நடை திறக்குமா. நாங்கள் போகும்போது அங்கே உள்ள பூஜை நடந்துகிட்டே தான் இருந்தது. நிறைய பேர் அங்கே போய் வந்து பூஜை பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் வெளியிலேருந்து தாங்க இதை பார்த்து எடுத்தோம், உள்ள போகலை. என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது வண்டிங்க வந்து பார்க்கிங்கில் விடலை, அதில் வந்து நிப்பாட்டிட்டு அவசரத்தில் உள்ளே வந்தாங்க. இனிதான் வந்து போய் பார்க்கிங்கில் விடணும். பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து போட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் பொதுவாக வந்து பார்க்கிங் வந்து 75-100 ரூபாய் வரை கேட்பாங்கங்க. நாங்கள் வந்து அந்த பார்க்கிங்கில் விட மாட்டோம். நம்மளுக்கு வந்து அவுட் சைடில் வந்து நிறைய இடம் இருக்கும். நம்ம உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். அந்த இடங்களில் கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வருவோம். அப்படிதான் நாங்கள் விடுவோம் எல்லா வாட்டியும். அந்த இடங்கள்லயே நோ பார்க்கிங் நிறைய இடத்துல வச்சிருக்கேன். அந்த இடங்கள விடக்கூடாதுங்க. போலீஸ் வந்து உடனே வந்து ஃபைன் அடிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டிங் வந்து 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து 7 o'clock போல 7 o'clock முன்னால 6:50 அந்த டைம் இருக்கும். அப்ப சரி சாப்பிட்டுட்டு நம்ம உள்ள போயிருவோமே, போட்டிங்குக்கு டிக்கெட் எடுத்து நம்ம அங்கெல்லாம் பார்த்துட்டு வர டைம் ஆகும், சாப்பிட்டுட்டு போனா அப்படியே தெம்பா வரலாமே அப்படின்னு நினைச்சிட்டு காலையில போய் பார்த்தோங்க. ஒரு ஹோட்டலும் திறக்கவே இல்லை. நிறைய ஹோட்டல்ல போய் திரும்ப வந்தோம். அப்படி எப்படியோ ஒரு ஹோட்டல் கிடைச்சு அங்க வந்து நாங்க போன அப்புறம் தான் ஓபன் பண்ணி அவங்க வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தோசை சுட்டு தந்தாங்க. செல் வந்து பூரி கேட்டதுனால உடனே பூரி போட்டு தந்தாங்க. அப்படியே மார்னிங் வந்து கடையை திறந்து நாங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தோங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 7:30க்கு வந்து போட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளால அங்க போகணும் அந்த ஒரு திங்கிங்ல தான் அப்படி பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். நாங்க இந்த பெரிய ஹோட்டல் இருக்கு, இந்த சின்ன ஹோட்டல் பக்கத்துல தாங்க சாப்பிட்டோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சுங்க. நடந்துதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இனி நடந்துதான் இங்க வரோம். நடந்து உள்ளால நம்ம போட்டிங் போற இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். இந்த ரூட் வழியா தான் நம்ம போட்டிங் போகணும். இல்லைன்னா கன்னியாகுமரி போகணும்னு சொன்னா நம்ம பீச்சுக்கு போனோம்னா இந்த ரூட் வழியா போகணும். இப்ப அங்க வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோங்க. அங்க வந்து மயில் எல்லாம் நிறைய இருக்குது. அங்க வந்து அருங்காட்சியங்க இருக்கு. அதுல இருந்து மயில் ஒண்ணு பறந்து வந்துட்டே இருந்தது. எங்க செல் அதை பார்த்துட்டோம். ஒன்னு அதை போய் வீடியோ எடுத்தாச்சு. இப்போதான் சூரியன் உதிச்ச மாதிரி இருந்து, ஆனா டைம் பாத்தீங்கன்னா 7:30 கூட ஆகல. சூரிய கதிர்களை பார்த்தீங்களா, என்ன வெயிலா இருந்தது. இங்க வந்து போட்டிங் போற இடத்துல நல்ல கூட்டமா இருந்தது. அப்ப நாங்க எல்லாரும் டிக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அப்படி போனோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்வாங்களே அப்பதான் வந்துட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரா. சரி டிக்கெட் எடுக்கும் போது எப்படியும் வரிசையில நின்று தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படிதான் உள்ள போனோம். இதுதாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். டிக்கெட் எடுக்க நிறைய பேர் வரிசையில் நிப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நாங்க அங்க போனோம். அங்க பாத்தீங்கன்னா யாரையுமே காணல. அங்க இருந்து செக்யூரிட்டிட்ட எப்ப சார் போட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டேன். அவர் பாத்தீங்கன்னா எங்க ரிலேஷன், அவர்கிட்ட தான் கொஞ்ச நாள் கொண்டே நாங்க வந்து போட்டிங் வரோம்னு சொல்லிட்டே இருந்தா. அன்னைக்கு நாங்க சொல்லாம வந்தா அவருக்கு அன்னைக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இங்க நாங்க ட்விஸ்ட் இருக்கு. போட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 10 மணிக்குன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து கடல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து ஆன்லைன்லயே அங்க இருந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய். ஆன்லைன் டிக்கெட்டா இருந்தாலும் அப்படிதான். ஸ்பெஷல் டிக்கெட்னா 300 ரூபாய் போட்டிருந்தாங்க. நாங்க நார்மல் டிக்கெட் தான் 100 ரூபாய். 4 பேருக்கு ஆன்லைன்லயே டிக்கெட்டை போட்டுட்டோம். அப்ப டைம் பாத்தீங்கன்னா 9
9:30க்கு சொன்னாங்க. அப்போ 9:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் போதும், 10 மணிக்கு போல் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் வெளியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்தோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள் எல்லாம் வந்து வாய் பார்த்துட்டே வந்தோம். செர்ஃபிக்கு இந்த பூவை எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவளுக்கு இந்த பூ பிடிக்கவே இல்லை. பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரி சூப்பராக தான் இருந்தது, கலர் கலராக இருந்தது. அவளுக்கு இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் வழியில் இப்போ கடைகளெல்லாம் பார்த்து தேவையானதை வாங்கிட்டு, ஏன்னா இனி பர்ச்சேஸ் பண்ண டைம் இருக்காது, போட்டிங் லேட்டாக செஞ்சோன்னா நம்ம அப்போ வீட்டுக்கு கிளம்புறது தான் டைம் ஆகும்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் இப்போலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா அரசு அருங்காட்சியகம். இதுக்குள்ளாலே போய் பார்க்கலாம். ஆனால் என்னைக்கு என்னமோ பூட்டி இருந்தது. இங்கே தான் வந்து இந்த மயில் எல்லாம் இருக்கும், அங்கங்க பறந்து போயிட்டே இருந்தது அடிக்கடி. இது என்ன தப்பா இருக்கு? இது பார்க்க நான் எடுத்து வேண்டாம், நான் ஒரு சின்ன வேண்டாம். அது அங்க மரம் என்ன இங்க இருக்கும், என்ன இங்கதான் மயில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் காந்தி மைதானத்தை பார்த்தலான்னு பார்த்தோம். அங்கே வந்து பூட்டி இருந்தது, அதனால பீச்சுக்கு போயிட்டோம். அப்பா தாட்டு கொடுத்தீங்கன்னா அப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆமா, தாட்டு கொடுத்தா ரவுடிய மாதிரி இருக்கு. ஆர்மிக்காரங்க என்ன டீசெண்டா இருக்கும். நம்ம இங்க வருவோம், குளிச்சு வருவோம்ல. குளிக்கலான்னு 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் மார்னிங் குளிக்கிறதுக்கு மூடு இல்லை, அதனால யாருமே குளிக்கல. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமம், முக்கடலும் சங்கமிக்கும் இடம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து தாங்க இறங்கணும். நல்லா வழுவோம். ஒரு நாள் ஒருத்தங்க விழுந்தாங்க, அதனால எங்களுக்கு நல்ல பயம். நிறைய பாசி மாதிரி இருக்கு, அதனால நல்லா பார்த்து தான் இறங்கணும். அந்த இடத்துல மார்னிங் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நல்ல வலுவா அந்த இடம், அதனால கவனமாக தான் இருக்கணும்.
இந்த டாய்லெட்ல முன்னால கட்டண கழிப்பிடமா இருந்துங்க, இப்ப அதை வந்து ஃப்ரீயா மாத்திருக்காங்க. இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கான இடமும் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா தாய்மார்கள் பாலூட்டு அறையும் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபிக்கு பாத்தீங்கன்னா செப்பல் கிழிஞ்சு போச்சு. சரி ஒரு செப்பல் வாங்கலாம்னு செப்பல் கடைக்கு போனோம். இது வந்து பின்னால கட்டுறதா இது பெருசா நம்ம போட்டு சரியா Luki? அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த முட்டைஸ்ல நிறைய வெரைட்டி இருந்தது. எனக்கு நிறைய நேரத்துக்கு பேரே தெரியாது. இதுக்கு பாருங்க தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. இனி காந்தி நினைவு மண்டபத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு காந்தி நினைவு மண்டபத்துக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் எல்லாம் நம்ம காலை போட்டுட்டு போகக்கூடாதுங்க உள்ள. அது வைக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஜோடி செப்பலுக்கு வந்து ₹1 தான் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம 2-3 பேர் சேர்ந்து கொடுத்தா அவங்க ₹10 வாங்கினாங்க. அதுக்கு நிறைய பேர் அங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இங்கே அவ்வளோ விசேஷங்க. நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வந்து உள்ளால வந்து காந்தியே அஸ்தி வச்சிருந்த இடம் அங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு ஒளி வரும். அதை வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்றபடி அக்டோபர் 2 கரெக்டாக அதுக்கு மேலே படம். அதை பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் அங்கே வருவாங்க அன்னைக்கு. நம்ம உள்ளால என்ட்ரி ஆகும்போது ஏதாவது ஒரு ஆள் நம்ம ஃபேமிலியாக வரும்போது ஒரு ஆளோட ஆதார் கொடுத்து அதை என்டர் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி டிக்கெட் எதுவுமே இங்கே இல்லைங்க. நம்ம வெளியிலேருந்து செப்பல் வைக்கும்போது மட்டும் ஒரு ஜோடி செப்பலுக்கு வந்து ₹1 கொடுக்கணும், அவ்வளவுதான். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட சின்ன வயசுல உள்ள ஃபோட்டோஸ் முதல் அவர் வந்து இறக்கத்து வர உள்ளது நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸு அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணாங்க அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி அதுதான் இருந்தது நிறைய.
இந்த இடத்துல தாங்க ஜனவரி 30 வந்து காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அதுக்கு அவரோட அஸ்தியை வந்து கடலை கலக்கிறதுக்காக இங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் பிப்ரவரி 2 வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் கரெக்டா அக்டோபர் 2 அவரோட காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த ஒளி அங்க படும். அப்படியே அதை வழியா மேலே ஏறி பார்த்தோம்னு சொன்னா மேலே வந்து ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா தான் நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரலாம். கடலை பார்த்தீங்களா, இங்கேருந்து சூப்பராக தெரியுது. நம்ம ஒரு வழியா ஏறும்போது இன்னொரு வழியாவிட்டு போகலாம், அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நான் மேலே ஏற தனியாக தேடிட்டு இருந்தேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல என்ன விட்டுட்டு. அப்புறம் இந்த வழியா மேலே இருந்து பார்க்கும்போது அதில் ஒரு ஹோல் இருக்கு, அது வழியாக தான் இந்த உள்ள லைட் வந்து அக்டோபர் 2 போகும். அப்புறம் எல்லாரும் ஒழிச்சு நின்றுட்டு என்ன அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மேல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கீழே வந்துட்டோங்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது, அது பார்க்க சூப்பரா இருக்கும். அங்க வந்து காந்தியடிகளும் பக்கத்துல தான் இருக்குது காமராஜர், அவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க. பார்க்க ரியலா இருந்த மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. கொஞ்சம் வெயிலா இருந்ததா, அப்ப சரி எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போனோம். சின்ன சின்ன சங்கில மாடல் செஞ்சு வச்சாங்க. சிலதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா தான் இருந்தது. ஆனாலும் நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோமா, எதுக்குன்னு தேவையில்லாம வாங்காம வந்துட்டோம். இது தாங்க காமராஜர் மணி மண்டபம். இங்க நாங்க வரும்போது ஐஸ்கிரீம் குடிச்சிட்டே வந்தோம். எங்களை வந்து உள்ள போக விடல, ஏன்னா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு உள்ள போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து செப்பல் எல்லாம் கலத்திட்டு வெளியே சைட்ல ஒரு இடத்துல போய் அங்க பூங்கா மாதிரி கட்டிட்டு இருக்காங்க இருக்கிறதுக்காக, அந்த இடத்துல போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு தான் உள்ள போனோம். அங்கிருந்து பார்க்கும்போது பீச் எல்லாம் சூப்பரா தெரிஞ்சது, அதோட வியூவே சூப்பரா இருந்தது. ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சாச்சுங்க, இனி நம்ம உள்ள போயிடலாம். இங்கேயும் உள்ளால என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாதுங்க, நம்ம அப்படியே உள்ளால போயிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வடக்கு மக்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காமராஜோட ஃபோட்டோ, அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ, அப்புறம் அவர் முதலமைச்சராக இருந்தது, அப்புறம் அதை யாரெல்லாம் மீட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸை வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்க்கறதுக்கு அவர் அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சிலை இருந்தது. அதில் ஒரு ஃபோட்டோ வந்து காமராஜர் அவர்கள் சின்ன வயசுல ஜெயலலிதா அவங்கள மீட் பண்ணாங்க ஃபோட்டோ எல்லாம் இருந்தது. அங்கே எல்லாம் பார்த்தாச்சுங்க. இனி வந்து எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணோம். அப்போ வேக்ஸ் மியூசியம் இருக்குது, அங்கே பார்த்தா டைம் ஆகிரும். 9:30 போட்டிங் போகணும்ல. அப்புறம் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு மீன் கண்காட்சி இருந்தது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் உண்டு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க.
4 வயசுக்கு மேல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து டிக்கெட் உண்டுங்க. 50 ரூபாய் வச்சு ஒரு ஆளுக்கு டிக்கெட் நம்ம கொடுக்கணும். மீன்கள் எல்லாம் பரவாயில்லாம இருந்துங்க. அதனால ஒரு ஆளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபாய் குடிக்க அளவுக்கு அவ்வளவு ஒர்த்தான எனக்கு தெரியல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்க போய் பார்த்த பிறகுதான் எங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா தெரியல. அதை பார்க்கும்போது கோபப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு கப்பல் ஏறி நம்ம நினைச்சோம் வாழ துப்பியா. இவன் ஜெயின் கௌராமி, இவன் தான் ஜெயின் கௌராமி. ஜெயின் கௌராமி, நீ அங்க போ அங்க போ அங்க போ, உன் படத்தே வரும். இவன் தான் ஜெயின் கௌராமிமா, ஜெயின் கௌராமி. சூப்பரா இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய பையன். மீனோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டில் கொடுத்துருந்தாங்க. என்ன பிசு கையில நம்ம பின்பாய்க்கும் போல இருக்கு. என்னது ini gelatin lah itu. அப்போ நம்ம வாங்க கேரி பண்ண ஃப்ளவர் அது ஃப்ளவர் இது கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க கையை வெட்டி எடுத்துட்டு
இது ஒரு வாஷ் கம்மி தெரியுமா ப்ராப்ளம் இது கோல்டன் மண்டியா இது வா ஆமா இப்போ நீ சும்மா இங்க வா இங்க வா சீக்கிரம் வா ஆமா அவனுக்கு இவ்வளவு பெரிய மூளை வா வீடியோ எடுங்க வா இங்க வாங்க சொல்லுங்க கையெடு சரியா அண்ணா இருக்கு டேங்க் நம்ம பெருசா நம்ம அண்ணன் டேங்க் இது இந்த மாதிரி விடலாம் அந்த மாதிரி விடலாம் பழகணும் இது நம்ம வளர்த்தோம்ல அப்ப என்ன இது இது போய் இது போய் ஆமா இது போய் நம்ம போய் கிராப் போய் கிராப் இது குக்கர கிராப் இதெல்லாம் ஒயிட் ரைடுங்க ஒயிட் ரைடுங்க இது என்ன இது கவுரம் கௌராம் நமக்கு கிஸ் பண்ணடா எல்லாம் இதுக்குள்ள brown roast grey fish white அம்மா இது எடுங்க இது வந்து கௌரம் அது ஆஸ்கர் அது வந்து ரெட் கேட் ஃபிஷ் ஃபிஷ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் போட்டிங்குக்கு போனோங்க. அந்த போட்டிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரேன். லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஒரே வீடியோவில். அதனால நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து கண்ணாடி பாலத்தை போனதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய்.